2024 தீபாவளி பலகாரம் கார வகைகள் இனிப்பு வகைகள் அனைத்தும் ரெடி. இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். Day 1 அட்டர். 2 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி இல்ல நினைச்ச மாதிரி நடக்கல. பர்ச்சேஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறோம். தீபாவளிக்கு பலகாரம் ரெடியாக போகுதே ஆகணும். ஆனால் குலோப் ஜாமுன் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. குலோப் ஜாமுன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சு. ஆனால் எல்லா ஸ்வீட்டும் நேற்றே முடிச்சுக்கணும்னு நினச்சோம். அதனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய போகிறோம். என்னம்மா முதல்ல என்ன பண்ண போறீங்க? முதல்ல நான் இன்னைக்கு கருப்பட்டி ஜிலேபி செய்ய போறேன். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. இப்போ 150 கிராம் வெள்ளுளுந்துல வந்துட்டு கருப்பட்டி ஜிலேபிக்கு செய்ய போறேன். ஊற்றி வைக்கிறேன், தண்ணி ஊற்றி ஊறட்டும் நல்லா. இது கூட ஒரு கைப்பிடி வந்துட்டு அரிசி ஊற போட்டுக்கலாம். என்ன வருமா? கிரைண்டர்ல ஏன் ஆட்டணும்? கிரைண்டர்ல ஆட்டினா நல்லா உளுந்து போது போதுன்னு வரும். மிக்ஸில ஆட்டலாம், ஆனா கொஞ்சம் தண்ணி கம்மியா கொஞ்சம். ஆமா சரி, ஜிலேபி ஏன் கருப்பட்டியில பண்ணணும்? உள்ள வாங்க, கேமராக்குள்ள இரு. உள்ள பதில் என்ன? பரவாயில்ல, உள்ள வந்து பேசுறாங்க பதில். பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். இப்போ எல்லாருமே வந்து அஸ்கால தான் ஜிலேபி செய்கிறாங்க. நம்ம வந்து வித்தியாசமாக கருப்பட்டியில் செய்வோம். ஏன்னா பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் நல்லா தீபாவளி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக கொடுக்கலாம். சர்க்கரைக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் தவிர எல்லாமே அப்படித்தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. லைட்டாக கிளைகமிக் இண்டெக்ஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு நார்மல் ஜீராவோட நிஜமாக வறுத்து சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். நார்மல் வெள்ளை சர்க்கரையோட கருப்பட்டியில் ஒரு டைம் அம்மா பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும். சின்னதுலலாம் தீபாவளினா ஒரே சந்தோஷமாக இருக்கும். எப்படா புது துணி போடலாம், எப்போ வெடியும் பட்டாசு வைப்போம் அப்படி இருக்கும். இப்போல்லாம் எப்போ நினைக்கிறப்பெல்லாம் துணி எடுக்கிறது அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. இதெல்லாம் வச்சு தட்டுறது ஐடியா பண்ணணும் போல. கருப்பட்டி கத்தியில தான் செதுக்குவாங்க. கத்தியெடு இது கரெக்டா வரும். ஏன்னா அதை வச்சு தட்டினோன்னா பாத்திரமும் ஒடிஞ்சு போயிடும். 1/2 மணி நேரம் உளுந்து ஊறுறதுக்கு டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் செதுக்கிற வேண்டியதான். கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் செதறிட்டு சிக்கனை நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா பாட்டு உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்றது? உங்களுக்கே அடுக்குமா? நான் தான் கை வைக்க செஞ்சேன். டேக் த கேமரா, ஃபாலோ மீ. ஸ்டார்டிங் பிளாக் பாயிண்ட் ஒழுங்கா போடு. தாடி போடலாம். இதை நல்லா மாதிரி பக்கம் வச்சுக்கோங்க. அம்மா வாட்டி எடுத்துட்டு வந்தாச்சு, அப்படியே வச்சுக்கலாம். என்ன பண்ணுவ? இப்போ ஜிலேபிக்கு தேவையான கருப்பட்டி நம்ம இதில் போட்டிருக்கோம். இதில் 3/4 கிலோ கருப்பட்டி இருக்கு. இந்த சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கலக்குறேன், நீங்க மாவு பாருங்க. ஓகே, இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வாக்கில் கலந்துக்கலாம். நார்மல் சர்க்கரை பாகோட அந்த ஒரு ஸ்மெல்லு, கேரமலைஸ்டு ஸ்மெல். ஆமாம், இது எவ்வளோ நேரம் போகிறது? பால் கவர் தான் ரொம்ப ஈஸி. இதுலேயே வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இந்த நான் ஸ்டார் போடுறேன். நானே நான் போடுறேன். இரு, இது ஒன்று விட்டுறேன், அப்புறம் நீங்கள் போடு. சந்துக்குள்ளெல்லாம் போடு. எடுத்துடலாமா? வெயிட், அது ஆறட்டும், அப்புறம் டேஸ்ட் பண்ணுவியாவா? இதில் ஓடு. ஆமாம், ஃபஸ்ட் அடசலில் வந்து இது வந்து ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் லக்காக வரணும். அதனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாவில். இப்போ போட்டு பார்ப்பேன். பால் கவரோட இதுதானே பெட்டராக இருக்குது. அது நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணேன்? பால் கவர் தான். அது பிளாஸ்டிக்குங்கிறனா, இதுவும் பிளாஸ்டிக் தான். என் தொல்லை தாங்காம அது 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 இவங்களுக்கெல்லாம் ஸ்டைலாக வேணுமா, அதனால இது. நல்லா வர்றப்ப குண்டாங்கம்பா
சரி அடுத்து அடசல் எனக்கு. ஓகே. நாங்கள் விட்ட காமிக்க போகிறோம். இல்லடே முறுக்கு புளியிறப்ப விட்டா சரியா போயிடும். என்னதான் புளி வைப்பீங்க? ஆமா. உங்களுக்கு புளி முடியாது. இப்படி ஒரு டம்ளர் போட்டு வச்சா ஈஸியாக இருக்கும். அடைச்சிக்கிச்சா ஹீட் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டா கருப்பட்டி இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு கொடுத்துருது. அப்போ எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. உளுந்தும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட உடம்புக்கும் நல்லது. வயசானவங்களுக்கும் இந்த ஜிலேபி வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. ஃபுட் கலர் சேர்க்காத ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. எங்கே அப்படிதான் வரும். இது நல்லாவே வரல. நீ அதை எதையும் பண்ணிட்டு இருக்காத. பால் கவர் எங்கே வச்சிருக்கிற மணி? பால் கவர் இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக விட்டதுனால ஆயில் வந்து பசு காஞ்சு. அதுதான் கொண்டா துடைக்கிறேன் நான். டேய் மறுபடி தண்ணி தாண்டா சொட்டும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் போட்டா மட்டும் எல்லாம் சொல்லுங்கம்மா. அழகழகா போட்டிருக்கிறேன். நீங்களும் தான் போட்டீங்க. நாசில் மாற்றி விட்டுட்டான். என்னடா மாவு வரமாட்டேங்குதேன்னு ரொம்ப இதாகி. சென்னைக்கெல்லாம் காரணம் நான் தான். ரொம்ப பக்கத்தில் வச்சு போட்டேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இல்லை இதை விட இன்னும் வருமா வராதா அப்படின்னு ஒரு இதுவே. பாருங்க எவ்வளோ அழகா சுற்றி இருக்கிறேன். நீங்களும் தான் சுற்றினீங்க. நான் சுத்துறேன் பாரு. அடுத்து நீங்கள் சுற்றினது பாருங்க. இப்படி சுற்றி வச்சுருக்கேன்மா. நாங்கெல்லாம் சுனாமிலே சுமிங்கிடுச்சிங்கம்மா. சின்னதாம்மா சின்னதாம்மா சின்ன. நான் போட்டது எப்படி இருந்துச்சு, அம்மா போடுறது எப்படி இருக்கு. இதுக்குதான் கேட்டரிங் படிக்கணும்னு சொல்றாங்க. மாமா அதுல போட முடியாதுமா. ஏமாம்மா ஃபில் பண்ணுங்க. நீங்க அடுத்த ரவுண்ட் நான் தான் போடுறேன். உங்களுக்கு அவ்வளோதான் சான்ஸ் கொடுத்துச்சு. அது மாதிரி போட்டோம். ஹை இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. வெந்த ஜம்முன்னு இருக்கு. ஒரு ஜிலேபி அந்த அவங்க அப்படி ரவுண்டா போட்டு இப்படி 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 பெருசா போடுவாங்க. பூ மாதிரி சுத்துவாங்க இல்லையா. மணிக்கு அவசரம் ஜிலேபி சாப்பிடணும்னு. அதுல போடு அவசரத்துல இதுல போட்டுறாதா. கேமராமேன் க்ளோஸ் அப். டேய் ஜிலேபி சாப்பிடு. க்ளோஸ் அப். அவன் எவ்வளவு நேரம்டா மாத்தி மாத்தி நீ சாப்பிட்டு இருந்தா அவன் பார்த்துட்டு இருப்ப. கடைசி பேட்ச் பெரிய ஜந்தியா அதெல்லாம் எடுத்துட்டு நிறுத்திடு. இப்ப நிறுத்திடு. அடுத்தது அமைதியா இருக்குமா. அமைதியா இருக்கு. அதுதான் நினைக்கிறேன். எடுத்துருவோமா யார் என்று தெரிகிறதா. நான் இங்க வரீங்க. சூப்பர் டிசைன் வந்துருச்சு அவனுக்கு. இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இது எல்லாத்தையும் பார்க்க கூடாது. எடுத்துடலாம். இது இதை மட்டும் பாருங்க. இதுடா எடுத்துட்டு ஓகே வெற்றிகரமாக ரெண்டாவது. ஓகே இப்போ சக்கரை பாவில் அழுக்கு எடுக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் பாலை ஊற்ற போகிறோம். ஓகேவா, 2 டீஸ்பூன் பாலை ஊற்ற போகிறோம். பால் வந்து இப்போ அழுக்கு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் சக்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்ற போகிறோம். குலாப் ஜாமுனுக்கு சக்கரை பாவு வந்து கம்பி பதம்லாம் ஆக்க வேணாம். கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும், இறக்கிடலாம். வாய் குளருதுடா இது. கிளியரா இருக்குன்னு இத்தனை நாளைக்கு இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. இது வந்து ஒரு சிம்பிள் டிப்பு தான். எப்பவுமே குலாப் ஜாமுனுக்கு சிரப்பு காய்ச்சும் போது முழு சிரப்புமே எடுத்து குலாப் ஜாமுனை போட்டுறாதீங்க. காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு அரை வாசி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த திக்கானது வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் இது வந்து இனிமேல் குலாப் ஜாமுனில் சர்க்கரை இறங்குறதுக்கு இந்த தண்ணி பதத்தில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். விளாகுன்னு சொன்னேன், சடனாக பார்த்தா இப்போ ரெசிபி வீடியோ மாதிரி தான் இது ஓடிட்டு இருக்குது. எனக்கே ஒன்று என்ன பண்ணுறதுங்கிற இது இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறேன். குலாப் ஜாமுனுக்கு கோவாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீயே விட்டு சோதிக்காதீங்க. இனி சக்கரை போடாத கோவாவை இந்த மாதிரி கோவாவை நைஸாக பிசைஞ்சு விட்டுக்கணும். இது ஏன்னா குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு பால் லைட்டாக கொதி வர வரைக்கும் அப்படியே ஊற்றுங்க. பன்னீர் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த லெமன் ஜூஸை ஊற்றுறோம். இப்போ பால் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. பன்னீரில் லெமன் ஃப்ளேவர் போகிறதுக்காக நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ கழுகின தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். மர்க்கா சொல்லு. கழுகின தண்ணி மர்க்கா சொல்லு. கழுகின தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிருக்கேன். அது நீ அப்புறமா பண்ணிக்கோ. இப்போதைக்கு வந்து குலாப் ஜாமுனை வடிச்சு எடுத்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. என்னடா இவனுக்கு குலாப் ஜாமுன் சொல்லிட்டு பன்னீர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டைல் ஆஃப் குலாப் ஜாமுன். பிசைஞ்சு வச்ச கோவாவையும் பன்னீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஈவனா. ஐயோ
ஏன்டா கரெக்டாக ஹார்ன் அடிச்சுட்டு போகிறான். பாலை காய்ச்சி கோவா பண்ணி போய் சொல்கிறோம் வாங்கிட்டு வந்து பன்னீர் பண்ணியிருக்கோம். கோவாவை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். மிச்சம் பன்னீர் அதெல்லாம் நாங்கள் இங்கே தான் பண்ணோம். சுகர் சிரப்பு கூட இங்கே தான் நக்கல்யா அவனுக்கு. இப்போ கிணறு வெட்டணும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்க்க போகிறோம். இது கூட மைதா மாவு போடும்போது பரவலாக போடுங்க. சோடா பவுடர், பேக்கிங் சொல்லுப்பா, போலிங்கா ஃபீல்டிங்கா? முடிஞ்ச வரைக்கும் உருண்டை ஈவனாக பிடிச்சிக்கோங்க. அப்போ நல்லா வெந்து கிடைக்கும் உருண்டை. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்னொரு சுகர் சிரப்பில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இதை இன்னும் வாட்டரியாக இருக்காது. இப்போ 1/2 டீஸ்பூன் பொடிச்சு வச்ச ஏலக்காவையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு வாய்ப்பாடுது, என்ன சொல்லணும்னு தெரியல. அதுதான் இந்த மாதிரி விளாவி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈஸியாக குலாப் ஜாமுன் உருண்டை ஒட்டாமல் வரும். கூட நம்ம கேப்டனும் ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கிறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே எடுத்து பக்கத்தில் இருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு விட்டணும். குடும்பத்தோட இன்சுலின் போட்டுக்க முடியும். இதில் கோவா இருக்குது, கொலஸ்ட்ரால் வர்றது. நடுவில் நம்ம கேமராமேன் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு நம்ம கேமராமேன் ஜிம்முக்கு வேற போகிறாரு. என்னைக்கு குலாப் ஜாமுன் பிஸ்கட்ஸ்ன்னு ஒரு உருவாச்சோ, தீபாவளி வந்ததுன்னா குலாப் ஜாமுனே தான். சரி, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்காவது ஏதாவது ஒரு ஸ்வீட்டை கொண்டு கொடுத்து அவங்க புதுசாக தருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒரே குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் போட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தம்பி சேம் கடை தான்ப்பா. அதே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நாங்களும் வாங்கி இருக்கிறோம். சூப்பராக வந்துகிட்டு இருக்குது குலாப் ஜாமுனு. நம்ம கேமராமேன் வேற நான் கடக்க முடியாமல் வந்துட்டு இருக்கிறாரு. இதில் இருந்துட்டு இந்த சைஸ் வந்துருக்கு. வெங்கடேஷ்பட்டை இப்படி தான் போட்டேன். பார்த்தீங்களா, கிரிட்டிசம் பண்ணிகிட்டே இருக்கிறான். கூட வெடிக்காம அப்படியே சூப்பராக வருது இல்லை? சூப்பர். எல்லாமே அழகா ஒன்று வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சா? ஒன்று வெடிச்சிருச்சா? சொல்றதுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு ஒன்று. தீபாவளி ஸ்பெஷல் 150 ருபீஸ். எத்தனை கிராம்? வெறும் 100 கிராம். 100 கிராம்லாம் இருக்காது. வைக்கி போட்டால் போதும். பிளேட்டிங் போட்டுக்கலாம்டா, போதும். காசு கொடுத்து வாங்கினது ரொம்ப தாராளமாக போடுறாங்கிறதுல இருக்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் சாப்பிட்டு Emotional damage. சூப்பரா இருக்குது. வயிறு வலிக்கு போகுது. குலாப்னா வந்து ரோஸ், உருதுல உருது ஹிந்தி. ஜாமுன்னா வந்து இது நவாப்பழம், நெகாப்பழம், கேசரி. போட்ட காசு கேசரி. ஆமா, எல்லாத்துலயுமே எக்ஸ்பென்ஸான ஒரே ஒரு பொருள், அதுவும் 100 கிராம் கூட கிடையாது, 250 மில்லிகிராம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கேமராமேன் அவர்கள் வந்து ஜிம்முக்கு போறாரு. அவருக்கு வந்து சாதா லட்டு பத்தாது, அதுக்காக இன்னைக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஒரு லட்டு பண்ண போறோம். ஜிலேபி முடிஞ்சிச்சு, குலாப் ஜாமுன். அடுத்ததா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் பண்ண போறோம். அதுக்கு பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்குது. அது கூடவே திராட்சை, ஃபிக்கு, வெள்ளை எள்ளு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் டேட்ஸ் இது ரெண்டுமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஷெஃப் அவர் ஜிம்முக்கு போறதுனால ப்ரோட்டீனா வேணும்னு கேட்டாரு, அதனால ஹைஃபை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாண்டு வாய்ஸாமா பக்கத்திலே மைதா. அப்படில ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் நல்லதுன்னு சொல்லி நான் இதே போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க வீடியோ இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்ல நம்ம சீட்ஸ் கூட செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால நம்ம இதை செலக்ட் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் நேச்சுரலாக அதில் இருக்கிற ஸ்வீட்ஸே வந்து போதும். அத்திப்பழம் நல்ல இனிப்பா இருக்கும், பேரிச்சம்பழமும் இனிப்பா இருக்கும், திராட்சை அதோட இனிப்பா இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய்யை ஊற்றேன். இதுலயே எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போறீங்க. இதுலயே எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பத்தாம ஆகும்போது
எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்களே பண்ணிடுவோம். நல்லா ஸ்வீட்டில் ஓடிட்டு இருக்கு. வீட்டில் ஈ வராமல் இருந்தால் அதிசயம் தான். பட் இதை மட்டும் சாப்பிட்டு போனால் பரவாயில்ல. நீ இதை மட்டும் நான் சாப்பிட்ற. நீ வந்து முறுக்கு சாப்பிட்டாச்சு, குலாப் ஜாமுன் சாப்பிட்டாச்சு, ஜாங்கிரி சாப்பிட்டாச்சு. குலாப் ஜாமுன் வந்து இந்த வருஷம் தான் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் மிக்ஸை வாங்கி தான் குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துடும். செய்யும் ஃபிக்கும் போட்டுருவோம். இல்லை முந்திரியா திராட்சை. மலையாளத்தில் இது பேர் என்ன பண்ணி? இதுக்கு பேர் முந்திரி. அப்படியா? திராட்சையை முந்திரிங்கிறாங்க, முந்திரிய வேற நம்ம சொல்றாங்க. கேட்டா நம்ம தான் தப்பா சொல்றோம். ஃபன்னு என்ன ஃபன்னு பண்றது? அவன் சின்சியரா பாருங்க, லைட்டா ஊற்றணும். பிகாஸ் 10ல ஆமாம், அரை டீஸ்பூன் பத்தாது. பக்கத்துலயே உட்காந்து இருக்கிறனால நீ கம்மியா ஊத்திட்டு இருக்கான். ஆமாம், ஏன்னு வச்சுக்கோங்க, வறுக்கறதுக்கு எப்பவுமே கம்மியாக தான் ஊற்றணும். ஏசி போட்டா புகை வெளியே போடணும், அதனால சின்னி போடணும். இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லமா? ஓகே, படிப்படியா செய்வோம். நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி. சரி, ரோலுக்கான ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி வச்சேன். நீ அடுத்ததான் என்ன பண்ணலாம்னா, அடுத்து நான் பண்றேன். இல்ல நான் பண்றேன். இல்ல நான் பண்றேன். ஃப்ரூட்ஸ் பண்ணிடலாம். ஆறி அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சிங் சூப்பர். லட்டு பண்றதுல வல்லமை பெற்றவங்க நாங்க. சாப்பிட்டா அம்மா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை பண்ணணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் அது பண்ணியே ஆகணும்னு நின்னான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுங்கப்பா. ஏன்னா அதுல கொஞ்சம் சுயநலம் இருக்கு. யோசிச்சியா? அது இருக்குது. இருந்தாலும் ஒரு வேலை. ஏன் சொன்னாது? ஏன்னா ஜிம்முக்கு போறான், இவ்வளவு சாப்பிடுறோம், கூட ஒரு புரோட்டீனா ஏதோ வாங்கணும்னு நினைச்சிருக்கிறான். சரி, அது ஒரு எனக்கு மட்டும் யோசிக்கல, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். அது போக இப்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நேச்சுரல் இதுல இருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து வர ஸ்வீட்ஸ் ஹெல்த்தியா இருக்கும். நல்லா இது மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நெய்யுமே தனித்தனியா கொடுத்து திராட்சை சாப்பிடு, முந்திரி சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கும்போது பாக்குறக்கே ஒரு அட்ராக்டிவா இருக்கா, செமையா இருக்கு, பக்குவமா இருக்கு. செஞ்சது யாரு? நார்த்தங்கை. அம்மா அப்படியே இருக்குமா? எப்படி இருக்கு? Emotional damage. சூப்பர். இந்த மாதிரி இருக்கும். அம்மா வந்து சூப்பர் ஹெல்தியானது. ஒரு லட்டை எடுத்து சாப்பிட்டு ஜிம்முக்கு போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். 0 சுகர், எல்லா ஸ்வீட்னஸ் வந்து டேஸ்ட் மத்த எழுந்து வந்துடும். ரத்து வருமா? வருது. பொருள் அந்த மாதிரி வருமா? மைண்ட் ப்ளோயிங். நம்ம பார்த்த வேலை எல்லாம் வருமா?